இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து திண்ணை வேணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தோணிகிட்டே இருந்துச்சு. பட் கரெக்டாக வந்து இந்த இடத்துல அமைஞ்சது பார்க்கிங்கில். அதே மாதிரி நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கான ஒரு ப்ளக் பாயிண்ட்டுமே வந்து ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஸ்லிப்பர் வச்சுருக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இன்வெர்ட்டர் வச்சுக்கும் யூஸ் பண்ணிட்டோம். திண்ணை வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொன்னார் எங்களுக்கு, டைல்ஸ் போடுறவர். ஸோ அதனால் இங்கே ஒரு திண்ணை சும்மாவாவது வச்சுக்கோங்க, ஒரு டம்மியாவது அப்படின்னாரு. நம்ம ஏன் டம்மியாக, பாத்திரம் எல்லாம் வளர்க்கணும், இல்லை வெங்காயம் பூண்டுலாம் காய வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு திண்ணையும் நம்ம கடப்பாக்கல் போட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து திண்ணை வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கடப்பாக்கல் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லிப்பர் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கத்தில் இன்வெர்ட்டர் பாயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியா தான். ஸோ நம்மளுக்கு ஒன்று ஒன்று ரெடி ஆக போது ஒரு தாட்டு தோணும். ஸோ இவ்வளோ தான். மறுநாள் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தாங்க க்யூரிங்காக. வீடியோட எண்டில் நான் ஃபைனல் லுக் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அவள் தான். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.